ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இஷ்டிமர் மற்றும் இஷிஷ்கி ஹாம் தேதிகளில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே புகைந்து கொண்டிருந்த பதற்றம் வெளிப்படையான மோதலா வெடிச்சது. இது உலகமே உற்று நோக்கியது. மிட்நைட் ஹேமர் என்ன குறியீட்டு பெயரிடப்பட்ட அதிகாலை நடவடிக்கையின் மூலம் அமெரிக்கா ஈரானின் மிக முக்கியமான 3 அணுசக்தி நிலையங்கள் மீது ஒருங்கிணைந்த தாக்குதலை தொடங்கியது. போர்டோ, நடானஸ் மற்றும் இஸ்பஹான் ஆகிய இடங்களில் B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் டொமாஹாக் குரூஸ் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டு கணிசமான அழிவை ஏற்படுத்தின. இந்த தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி இலட்சியங்களுக்கு ஒரு பெரிய அடியை கொடுத்ததா பெண்டகன் கூறியது. ஆனால் ஆழமாக புதைப்பட்ட நிலத்தடி அணுசக்தி கிடங்குகள் தொடப்படாமல் இருக்கலாம் என்பதையும் அது ஒப்பிட்டது. இந்த வியத்துக்கு மோதல் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே ஒரு வார கால தீவிர மோதலுக்கு பிறகு நடந்தது. இது ஒரு பிராந்திய மோதலை உலகளாவிய நெருக்கடியா மாற்றியது. தெஹ்ரானின் எதிர்வினை விரைவாகவும் கோபமாகவும் திட்டவட்டமாகவும் இருந்தது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையே சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என்றும் ஆபத்தான போரின் செயல் என்றும் ஈரான் தலைவர்கள் கண்டித்தனர். உலக நாடுகளின் மத்தியில் பேசிய வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராச்சி ஈரான் தனது தேசிய பாதுகாப்பு நலன்களை தன்னிடம் உள்ள அனைத்து வழிகளையும் பயன்படுத்தி பாதுகாக்கும் என்றும் அனைத்து வழிகளும் இப்போது திறந்தே உள்ளன என்றும் அறிவித்தார். இந்த உணர்வு அரசியல் வட்டாரங்கள் முழுவதும் எதிரொலித்தது. மற்ற மூத்த அதிகாரிகளும் இந்த தாக்குதலுக்கு நிரந்தர விளைவுகள் இருக்கும் என்று உறுதியளித்தனர். இந்த அடியை ஈரான் சும்மா வாங்கிக் கொள்ளாது என்பதும் உலக அரங்கில் தற்காப்புக்கான தனது உரிமையை நிலைநாட்டும் என்பதும் தெளிவாக தெரிந்தது. இது ஒரு அபாயகரமான புதிய போக்கை தொடங்கியது. ஈரானுக்குள் ஆரம்ப அதிர்ச்சிக்கு பிறகு பொதுமக்களின் கோபமும் தனிப்பட்ட அவமானமும் கலந்த ஒரு நிலை ஏற்பட்டது. அதிகாரிகள் வலிமையையும் இயல்பு நிலையையும் வெளிப்படுத்த கடுமையா உரைச்சாலும் அரசாங்கத்துக்குள் இருந்த வட்டாரங்கள் தனிப்பட்ட முறையில் தோல்வி மற்றும் தேசிய அவமான உணர்வை வெளிப்படுத்த. நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி உடனடியாக எந்த பொது அறிக்கையும் வெளியிடவில்லை. நாட்டின் அடுத்த நகர்வு குறித்து விவாதிக்க ஒரு பாதுகாப்பான குழியில பதுங்கியிருப்பதாக கூறப்பட்டு அவர் பொது வெளியில் தோன்றாதது நிச்சயமற்ற தன்மையை மேலும் அதிகரித்தது. இதனால் ஈரானியர்களும் சர்வதேச பார்வையாளர்களும் உறுதியளிக்கப்பட்ட பழிவாங்கல் எந்த வடிவத்தில் வரும், எப்போது வரும்னு ஆச்சரியப்பட வைத்தது. இருப்பினும் அதிகாரப்பூர்வ அறிக்கை மீள்திறன் மற்றும் அசைக்க முடியாத உறுதிப்பாடு பற்றியதாக இருந்தது. ஈரானிய அதிகாரிகள் தங்கள் அணுசக்தி திட்டம் தடுக்கப்படாது என்று பொதுமக்களுக்கும் உலகிற்கும் உறுதியளிக்க விரைந்து செயல்பட்டனர். அணுசக்தி பாதுகாப்பு மையம் ஒரு அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பை வெளியிட்டது. அமெரிக்க தாக்குதலுக்கு சற்று முன்பு ஹைபோர்டோவ் தளத்திலிருந்து முக்கியமான உபகரணங்கள் மற்றும் கணிசமான அளவு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அகற்றப்பட்டதாக கூறியது. இந்த சூற்று பின்னர் செயற்கைக்கோள் படங்களா உறுதிப்படுத்தப்பட்டது. இது சுமார் 400 கிலோகிராம் 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கிட்டத்தட்ட 10 அணு குண்டுகளுக்கு போதுமான பொருள் பாதுகாக்கப்பட்டது என்பதை உறுதிப்படுத்தியது. இந்த வெளிப்பாடு அமெரிக்க தாக்குதல்களின் வரம்புகளை அடிக்கோடிட்டு காட்டியதுடன் ஈரான் தனது பாதைய தொடர் உறுதியான நோக்கத்தை கொண்டிருந்தது என்பதையும் சுட்டிக்காட்டியது. பதிலடி கொடுப்போம் என்ன தனது அச்சுறுத்தலை நிறைவேற்ற ஈரான் அதிக நேரம் காத்திருக்கவில்லை. தனது இராணுவ திறனை காட்டி இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை டெல் அவீவ் மற்றும் இஸ்ரேல் முழுவதும் குறைந்தது 10 இடங்களை இலக்காக கொண்டு ஏவுகணைகளை ஏவியது. அதிகரித்து வரும் மோதலுக்கு நேடி பதிலடியா ஈரான் கருதிய இந்த தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்க சேதத்தையும் பொதுமக்கள் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தி இப்பகுதியை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தின. இந்த இராணுவ நடவடிக்கை ஒரு திட்டமிட்ட பலத்தை காட்டும் செயலாகும். இது எதிரியை தண்டிப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கல் இருக்காது என்பதையும் மத்திய கிழக்கு முழுவதும் வலியை ஏற்படுத்தும் விருப்பமும் திறனும் ஈரானிடம் உள்ளது என்பதையும் வாஷிங்டனுக்கு ஒரு சக்தி வாய்ந்த செய்தியை அனுப்பவும் வடிவமைக்கப்பட்டது. தனது இராணுவ பதிலடியுடன் தெஹ்ரான் ஆதரவை திரட்டவும் அமெரிக்காவை கண்டிக்கவும் ஒரு பெரிய இராஜதந்திர நடவடிக்கை தொடங்கியது.
வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி மாஸ்கோவுக்கு ஒரு முக்கியமான பயணத்தை தொடங்கினார். அங்கு அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை சந்திச்சு அவர் பொதுவான அச்சுறுத்தல்கள் என குறிப்பிட்டதை பற்றி விவாதித்தார். இந்த நடவடிக்கை அமெரிக்காவின் ஒருதலை பட்சமான போக்கிற்கு எதிரான ஒரு முக்கிய உலக வல்லரசான ரஷ்யாவுடன் ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்த முயன்று அதே நேரத்தில் ஷிக்கிய நாடுகள் சபையில் ஈரானின் தூதர் பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். அமெரிக்க தாக்குதலை புனையப்பட்ட மற்றும் அபத்தமான காரணத்தின் அடிப்படையில் ஒரு சட்டரோத ஆக்கிரமிப்பு செயல் என்று கண்டித்தார். இந்த போரில் ஏவனைகளால் மட்டுமல்ல, சர்வதேச அதிகார மையங்களின் அரங்குகளில் வார்த்தைகளாலும் சூட்டணிகளாலும் போராட ஈரான் உறுதியாக இருந்தது. உள்நாட்டில் ஈரானிய அரசாங்கம் பொதுமக்களின் கோபத்தை தேசிய ஒற்றுமையின் வெளிப்பாடாக மாற்ற முயன்றது. தெஹ்ரான் மற்றும் பிற முக்கிய நகரங்களின் வீதிகளில் தெர்லான போராட்டக்காரர்கள் குவிந்து அமெரிக்க எதிர்ப்பு மற்றும் இஸ்ரேல் எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினர். ஒரு குறிப்பிட்ட செய்கையா ஈரானின் சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் மசூத் பெசஷ்கியான் வெளிநாட்டு ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஒற்றுமைக்கு அழைப்பு விடுச்சு ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் இணைந்தார். பொதுமக்களின் உணவுகளின் இந்த கவனமா நிர்வகிக்கப்பட்ட வெளிப்பாடு அதிகரித்து வரும் மோதல் குறித்த எந்த ஒரு உள்பிரிவுகளையும் அல்லது கவலைகளையும் மறைச்சு வெளி உலகிற்கு ஒரு ஒருங்கிணைந்த முகக்காட்ட நோக்கமாக கண்டது. தேசம் ஒன்றிணைந்து உறுதியுடன் வரவிருக்கும் சவால்களுக்கு தயாராக உள்ளது என்பதே அரசாங்கத்தின் செய்தியாக இருந்தது. இந்த நெருக்கடி ஈரானிய பாராளுமன்றத்துக்குள் உள்ள தீவிரவாதிகளின் உடனடி நடவடிக்கையும் தூண்டியது. அமெரிக்க தாக்குதலா தைரியமடைந்த பழமைவாத அரசியல்வாதிகள் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் இருந்து முழுமையாக விலகுவது உட்பட மேலும் தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கினர். இது ஒரு சர்ச்சைக்குரிய முன்மொழிவாக இருந்தாலும் இது ஈரானிய தலைமைக்கு மேலும் மோதல் போக்கை எடுக்க அதிகரித்து வரும் அழுத்தத்தை எடுத்து காட்டுகிறது. மேலும் ஈராக் மற்றும் சிரியாவில் ஈரானிய ஆதரவுடைய போராளிகள் அணிதிரட்டப்படுவதாக அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்தது. இது மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்க படைகள் மற்றும் நலன்கள் மீது மறைமுக போர் முதல் சைபர் தாக்குதல்கள் வரை சமச்சீரற்ற தாக்குதல்களின் அச்சுறுத்தலை எழுப்பியது. ஈரானின் பதிலடி பலதரப்பட்டாகவும் கணிக்க முடியாததாகவும் வடிவமைக்கப்பட்டு அமெரிக்காவின் தாக்குதல்களும் அதை தொடர்ந்து ஈரானின் பதிலடியும் சர்வதேச சமூகத்தில் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுச்சு. இது முழு அளவிலான பிராந்திய போரை தடுக்கும் நோக்கில் பல ராஜதந்திர நடவடிக்கைகளை தூண்டியது. அமெரிக்காவின் பாரம்பரிய நட்பு நாடுகளான இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகியவை யூரோப்பிய ஒன்றியத்துடன் இணைந்து அனைத்து தரப்பினரும் உடனடியா பதட்டத்தை குறைச்சு கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தன. மத்திய கிழக்கில் சவுதி அரேபியா, சக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் கத்தார் போன்ற வளைகுடா நாடுகள் பொதுவாக ஈரானின் தீவிர போட்டியாளர்கள் தங்கள் வீட்டு வாசலையே ஒரு பெரிய மோதலின் பேரழிவு தரும் விளைவுகளை அஞ்சி எச்சரிக்கையுடன் செயல்பட வலியுறுத்தல். சக்கிய நாடுகள் சபையின் பொது செயலாளர் பேரழிவு தரும் அபாயங்கள் குறித்து கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். மேலும் பேச்சுவார்த்தைக்கு திரும்புமாறு கெஞ்சினார். இதுக்கிடையில் உலக வல்லரசுகளான ரஷ்யாவும் சீனாவும் அமெரிக்க இராணுவ நடவடிக்கையை கடுமையாக கண்டிச்சர். இதை வாஷிங்டனின் ஸ்திரமற்ற வெளியுறவு கொள்கைக்கு மற்றொரு உதாரணமாக குறிப்பிட்டார். அவர்களின் அறிக்கைகள் தெஹ்ரானுக்கு முக்கியமான இராஜதந்திர ஆதரவை வழங்க மேலும் இந்த நெருக்கடி வெளிப்படுத்திய ஆழமான புவிசார் அரசியல் பிளவுகளை அடிக்கோடிட்டு காட்டு. நாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி முகமை அபாயகரமான சூழ்நிலையை சமாளிக்க அவசர வாரிய கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்தது. முகமையின் ஆய்வாளர்கள் தாக்கப்பட்ட வசதிகளில் இருந்து எந்த ஒரு கதிர்வீச்சு கசிவையும் கண்டியவில்லை என்று தெரிவித்தாலும் தீவிர இராணுவ மோதலுக்கு மத்தியில் ஈரானில் உள்ள அணுசக்தி பொருட்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து அதன் தலைவர்கள் ஆழ்ந்த கவலையை வெளிப்படுத்தினர். அதிகரித்து வரும் மோதல் உலக எரிசக்தி சந்தைகளில் உடனடி மற்றும் வியத்தகு தாக்கத்தை ஏற்படுத்தியது. தாக்குதல்களை தொடர்ந்து வந்த நாட்களில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 10% அதிகமாக உயர்ந்து ஒரு பீப்பாய்க்கு $77 உயர்ந்தது. பெரிய விநியோக இடையூறு ஏற்படும் அபாயம் அதிகரித்ததால் வர்த்தகர்கள் விலையை உயர்த்தினர்.
உலக எண்ணெய் நுகர்வில் சுமார் 20% கடந்து செல்லும் ஒரு முக்கிய கடல் வழி பாதையான ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடிவிடுவோம் என்று பீராம் பாராளுமன்றத்தில் உள்ள தீவிரவாதிகள் விடுச்ச அச்சுறுத்தல்களா இந்த பதட்டம் மேலும் அதிகரிச்சது. இந்த வாக்கெடுப்பு கட்டாயமில்லை என்றாலும் வெறும் அச்சுறுத்தலே சந்தைகளை அசைக்க போதுமானதா இருந்தது. ஈரான் ஏற்படுத்தக்கூடிய பொருளாதார வலியை பற்றிய தெளிவான எச்சரிக்கையையும் இது அனுப்பியது. ஜலசந்தியை மூடுவது தற்காலிகமா இருந்தாலும் எண்ணெய் விலையை ஒரு பீப்பாய்க்கு $100 அதிகமாக உயர்த்தலாம். இது உலகளாவிய பொருளாதார அதிர்ச்சியை ஏற்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் எச்சரித்தனர். இந்த ஸ்திரமற்ற நிலை பரவலான பயண இடையூறுகளையும் ஏற்படுத்தியது. பல சர்வதேச விமான நிறுவனங்கள் இப்பகுதிக்கு செல்லும் விமானங்களை ரத்து செய்தன. மேலும் பிரான்ஸ் மற்றும் நியூசிலாந்து உட்பட பல நாடுகள் தங்கள் குடிமக்களை வெளியேற்ற தொடங்கின. ஜூன் 13 மோதல்கள் தொடங்கியதிலிருந்து குறைந்தது 430 ஈரானியர்களும் 24 இஸ்ரேலியர்களும் கொல்லப்பட்டதா. இந்த மோதல் பெரும் மனித இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் இப்போது போரின் அச்சுறுத்தலுடன் மட்டுமல்லாமல் இந்த அபாயகரமான அதிகரிப்பின் பொருளாதார மற்றும் மனித செலவுகளையும் சமாளித்து வருகிறது. ஆரம்ப தாக்குதல்கள் மற்றும் பதிலடி தாக்குதல்கள் இருந்து தூசி படிந்த நிலையில் உலகம் ஒரு பரந்த கணிக்க முடியாத மோதலின் விளிம்பில் நிற்கிறது. உடனடி எதிர்காலம் வாஷிங்டன் மற்றும் தெஹ்ரானில் எடுக்கப்படும் முடிவுகளை பொறுத்தது. அமெரிக்கா ஈரானின் ஏவுகணை தாக்குதலை ஒரு இறுதி முகத்தை காப்பாற்றும் பதிலடியா கருதுமா, அல்லது மேலும் இராணுவ நடவடிக்கைகளை தூண்டும் ஒரு முன்னோட்டமாக கருதுமா? மாறாக ஈரான் தலைமை தனது உறுதியை காட்டிய பிறகு இராஜதந்திர வழிகள் மூலம் ஒரு தீர்வை காண முயற்சிக்குமா, அல்லது உள்நாட்டு அழுத்தம் மற்றும் புண்பட்ட காய்பிரவம் காரணமாக தனது பிராந்திய பிராக்சிகள் மற்றும் சம்சீற்ற திறன்கள் மூலம் மேலும் அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தை உணருமா? மத்திய கிழக்கின் உடனடி பாதுகாப்புக்கு அப்பால் ஆபத்துகள் மிக அதிகம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு முழு அளவிலான போர் உலக பொருளாதாரத்துக்கு பேரழிவு தரும் விளைவுகளை ஏற்படுத்தும். இது எண்ணெய் விலைகள் உயர்ந்து விநியோக சங்கிலிகள் தடைப்படுவதால் ஒரு கடுமையான பொருளாதார மந்த நிலையை தூண்டும். இது மற்ற பிராந்திய மற்றும் உலக சக்திகளையும் இழுத்து இருதரப்பு மோதலை கற்பனை செய்ய முடியாத மனித இழப்புகளுடன் சூடிய பன்னாட்டு மோதலா மாற்றும் அபாயமும் உள்ளது. இஸ்ரேல் மற்றும் வளைகுடா மன்னராட்சிகள் உட்பிராந்தியத்தில் உள்ள முக்கிய அமெரிக்க நட்பு நாடுகளின் ஸ்திரத்தன்மை கடுமையாக சோதிக்கப்படும். மேலும் இதன் விளைவாக ஏற்படும் குழப்பம் தீவிரவாத குழுக்கள் மீண்டும் தோன்றி செழிக்க ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும். இந்த நெருக்கடி சர்வதேச அணு ஆயுத பரவல் தடுப்பு அமைப்பின் பலவீனத்தையும் வெளிப்படுத்தியுள்ளது. அணு ஆயுத பரவல் தடுப்பு ஒப்பந்தத்தில இருந்து ஈரான் விலகுவது பல தசாப்த கால ஆயுத கட்டுப்பாட்டு முயற்சிகளுக்கு பெரும் அடியாக இருக்கும். மேலும் உலகின் மிகவும் கொந்தளிப்பான பிராந்தியத்தில ஒரு அணு ஆயுத போட்டியை தூண்டும். தெஹ்ரான் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்னும் முடிவு செய்து அணு ஆயுதத்தை நோக்கி விரைந்தார். அது உலகிற்கு இன்னும் ஆபத்தான மற்றும் தீர்க்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கும். சைனா பாதுகாப்பு கவுன்சிலில் உள்ள ஆழமான பிளவுகள் அதிகரித்து வரும் வன்முறைக்கு எந்த ஒரு ஒருங்கிணைந்த பதிலையும் தருகின்றன. இது சர்வதேச சமூகம் ஒற்றுமையா செயல்படும் திறனை ஏற்கனவே சோதிச்சு வருகிறது. இறுதியில் முன்னோக்கி பாதை ஆபத்து நிறைந்தது. உலக தலைநகரங்களில் இருந்து பதற்றத்தை தணிப்பதற்கான அழைப்புகள் பெருகி வருகின்றன. ஆனால் அவை முக்கிய எதிரிகளால் கேட்கப்படுமா என்பது தெளிவாக தெரியவில்லை. இரு தரப்பிலும் மிக சிறிய தவறான கணக்கீடு அல்லது தவறான புரிதல் ஒரு சங்கிலி தொடர் விளைவை தூண்டி ஒரு முழு அளவிலான போருக்கு வழிவகுக்கும். கடந்த வார நிகழ்வுகள் ஒரு நீடித்த மற்றும் ஆபத்தான நிலைப்பாட்டுக்கு வழிவகுத்துள்ளன. இதன் விளைவு வரும் ஆண்டுகளில் புவிசார் அரசியல் நிலப்பரப்பை வடிவமைக்கும். போர் முரசுக்கு எதிராக அமைதியான மனங்களும் உயிர் வாழ்வதற்கான பொதுவான உள்ளுணர்வும் வெற்றி பெறும் என உலகம் நம்புகிறது.